எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பார்த்தீங்கன்னா ரேணுகா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிஷா பார்த்தீங்கன்னா ரேணுகாவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நிஷாவுக்கு தேவை அந்த சொத்து சோகம் இது எல்லாமே அவங்க ஒருத்தர் மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சரிபாதியா பங்குக்கு ரேணுகா வந்ததுனால அது மட்டும் இல்லாம ரேணுகா இப்ப செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிஷாவுக்கு ரேணுகா மேல வெறுப்பு தான் அதிகமாகுது. ஏன்டா அந்த மல்லி ரேணுகாவை இங்க கொண்டு ஒப்படைச்சான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற அளவுக்கு நிஷா டென்ஷனோட இருக்காங்க. ஆனா ரேணுகா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட என்னால முடியாது, நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், எனக்கு மல்லி தான் வேணும், நான் மல்லியோடய போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றாங்க. காரணம் என்னன்னா நிஷா என்ன அடிக்கிறா திட்டுறா இப்படின்ற ஒரு காரணத்தை தான் ரேணுகா பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசன் பாத்தீங்கன்னா நிஷாவை ஆன் பண்றாங்க. எங்க பா நிஷா, இனி ஒரு வார்த்தை கூட நீ மறு பேச்சு பேசக்கூடாது, ரேணுகாவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ தான் செய்யணும், விருப்பம் இருந்தா இரு, இல்லாட்டி நீயும் போயிட்டே இருமா, அவ பாவமா நினைவு இல்லாம இருக்கிறா, அவளுக்கு யாரு என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்டவள நீ அடிச்சாலும் அவளுக்கு தெரியாது, திட்டினாலும் தெரியாது, நீ சாப்பாடு போட்டாலும் தெரியாது, போடலனாலும் ஏன் போடலன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா நிஷா, நீ ஏன் உன் அக்கா தானே, நீ ஏன் அவன் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கதிரேசன் பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட சொல்ல. சோ நிஷா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை, அவங்களை எதிர்த்து பேசவும் முடியல. கதிரேசன் சொல்றது 100% உண்மைதானே. ஸோ ரேணுகா அப்படியெல்லாம் ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நிஷா பாத்தீங்கன்னா சரிப்பா, இனி நான் அக்கா கிட்ட அப்படி கடுமையா நடந்துக்க மாட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா, சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்க, இனி உங்க விருப்பம் போல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க. ஆனா ரேணுகா அப்படியா, சரி எனக்கு மல்லியை கூட்டிட்டு வரியா, நான் மல்லியை பார்க்கணும், மல்லி இந்த வீட்டுக்கு வரணும், விஜயும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பாத்தீங்கன்னா நிஷா கிட்டையும் கதிரேசன் கிட்டையும் சொல்றாங்க. கதிரேசன் ரேணுகா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா, இனி இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு எடுத்து சொல்றாங்க. ரேணுகா இல்ல நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா மல்லி விஜய் 2 பேரும் வருவாங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஃபீல் பண்ணி சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சரி நாளைக்கு காலையில அவங்கள வர சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரேணுகாவை சமாதானப்படுத்திடுறாங்க. ஸோ மறுநாள் காலையிலையும் இப்படிதான் ரேணுகா அடம்பிடிக்க போறாங்க. கதிரேசன் விஜய்க்கு கால் பண்ணுவாரா இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.